வணக்கம் நண்பா. இன்றைக்கி என்னோடய டே 4:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போ மார்னிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வேலையாக லைட்டு போட்டுட்டு டைம் ஆயிரும்னு சொல்லிவிட்டு கடகடன்னு அடுப்பு பற்ற வச்சுட்டேன். ஸோ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒலை வச்சு விட்டுட்டேன். ரேஷன் அரிசிங்கிறதுனால சுடுதண்ணி ஊற்றி அலசி போட்டால் தான் வந்துட்டு வாடை வராமல் இருக்கும். ஸோ அதனால் நான் அரிசியை சுடுதண்ணி ஊற்றி அலசி ஒலையில் நான் போட்டு விட்டேன். போட்டு விட்டுட்டு தக்காளி வெங்காயம் நான் வெட்டிகிட்ருக்கேன், தட்டைப்பயிர் குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு. ஸோ அது வெட்டி முடிகிறதுக்குள்ளேயும் சோறு பொங்கி இருந்துச்சு. அதை எடுத்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வெந்தயம் போட்டு அது லைட்டாக பொரிஞ்சு வந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு, ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் போட்டு ரெண்டும் வதங்கினதுக்கு அப்புறமா நைட்டே நான் தட்டைப்பயிர் ஊற வச்சுருந்தேன். நைட்டே ஊற வச்சுருக்கணும். ஸோ ஊற வச்சுருக்கக்கூடிய தட்டைப்பயிரையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். கிளறி விட்டதுக்கு அப்புறமா 2 செம்பு நாங்கள் தண்ணி ஊற்றுவோம். ஸோ 2 செம்பு தண்ணி ஊற்றி அது கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோறு வெந்துருச்சான்னு அந்த கேப்பில் பார்க்க போனால் சோறு வெந்துருந்துச்சு. சரின்னு சோறு விளைச்சி விட்டுட்டு வர காஃபி போடுறதுக்காண்டி அதில் காஃபி தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். அந்த கேப்பில் அது கொதிக்கிறதுக்குள்ளேயும் தக்காளி 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் புளி சேர்த்து அதை கொதிக்க வச்சாச்சு தட்டைப்பயிர் குழம்பு கூட. இன்றைக்கி நான் வர காஃபிக்கு டிஃப்ரெண்ட்டாக வெல்லம் சேர்த்து போட்டிருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த கேப்பில் சோறு வெந்துருச்சு, குழம்பு கொதிச்சுட்டு இருந்துச்சு. நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் மார்னிங் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மினி விலாக். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ